வண்டர்லேம் நேயர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது? நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ லாஸ்ட் 1 வீக்காக பூம் ஆகி மறுபடியும் மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இது சரியான தருணமா? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகலாமா? இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்துடுமா, திரும்பி ஒரு ஜிக்ஸாக்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ். கம்மிங் டேஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும், இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட 23,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் டேஸில். இந்த லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக்கில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 23,200 இருந்து மேலே கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா 23,700 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்நிலை நீடித்து இங்கேருந்து மீண்டும் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் 23,882. ஒருவேளை 23,882ஐயும் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகும் பொழுது மட்டும்தான், அதாவது 23,882க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டிலில் ஒரு புதுசாக ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகி சஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 24,076 உங்களுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆகும், 24,238 செகண்ட் ரெசிஸ்டண்ட் ஆகும் வச்சு வெயிட் பண்ணி அங்கே வருமானு பார்க்கலாம். ஒருவேளை 24,076 வராமல் 23,082 டச் பண்ணிவிட்டு அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா மேபி அங்கேருந்து கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரேஞ்சஸை நோட் பண்ணி வச்சு கம்மிங் டேஸில் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை 24,230க்கு மேலே பூமாயி ட்ரேட் ஆகும் பொழுது 24,780 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நீங்கள் தயாராகிக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 51,000லேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த மார்க்கெட்டானது இப்போது 54,280 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எங்கே போய் ரெசிஸ்டண்ட்டில் டச் பண்ணி நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 54,423ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஃபார்மாக ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 50,000 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ 54,400லேருந்து 50,000 வந்திருக்கு, 4,000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இப்போது அந்த 51,000லேருந்து மேலே ஏற ஆரம்பித்து 54,300 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 423 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப குரூஷியலான ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டண்ட் வரும்பொழுது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 423 தாண்டி மேலே போச்சு அப்படின்னா அந்த 420 நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம் அடுத்து மார்க்கெட் நமக்கு என்ன சொல்லுது, இன்வெஸ்டர்ஸ் என்ன ரெடி ஆகிட்டாங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண தயாரான தருணம் இதுதானா அப்படிங்கிறது எல்லாமே வருகின்ற தருணத்தில் தொடர்ந்து பார்ப்போம். மேலும் தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய வண்டர்லேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவில் வெயிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கங்க.